பாஜக பகீர் லிஸ்ட் கையில் வாங்காத எடப்பாடி. அதன்படி பியூஷ் கோயலுடன் மறுநாள் மீட்டிங் நடைபெற்றது. முதலில் அரசியல் நிலவரம், புதிய கட்சிகளை கூட்டணியில் சேர்ப்பது பற்றியெல்லாம் விவாதித்த பியூஷ், தங்களின் சீட் எதிர்பார்ப்பு, தங்கள் கோட்டாவில் வரும் ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் உள்ளிட்டோருக்கு சீட் பங்கீடு உள்ளிட்டவற்றை மையப்படுத்தி 80 சீட் கேட்டு லிஸ்ட் ஒன்றை எடப்பாடியிடம் நீட்டியிருக்கிறார். ஆனால் கடைசி வரை எடப்பாடி அதை கையில் வாங்கவே இல்லை. பதிலுக்கு ஏற்கனவே கடந்த 4 தமிழக சட்டமன்ற தேர்தல்களை ஆய்வு செய்து தெளிவாக ஒரு லிஸ்டை அமித்ஷாஜி கிட்ட கொடுத்துட்டோம். அதில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள தொகுதிகளும் அடக்கம். அதில் நீங்கள் கணிசமாக ஜெயித்தாலே போதும். நீங்க கேட்கும் இடங்களை எல்லாம் இப்போது அனலைஸ் செய்வது சரியாக இருக்காது என எடப்பாடி சொல்லியிருக்கிறார். பேச்சின் இறுதிக்கட்டத்தில் அதிமுக 170 இடங்கள், பாஜக மற்றும் பாமகவுக்கு தலா 23, தேமுதிக மற்றும் அமமுகவுக்கு தலா 6, ஓபிஎஸ் மற்றும் தமாகவுக்கு தலா 3 என்று குறிப்பிடப்பட்ட லிஸ்டை கேபி முனுசாமி கையில் கொடுத்து பாஜக டீமிடம் கொடுக்க வைத்தார். அப்போது இது ஒன்றும் இறுதி பேச்சுவார்த்தை இல்லைங்க, அடுத்த சிட்டிங் உட்கார்ந்து கூட குறைய பேசிக்கலாம். அதே போல பாமக தேமுதிக பத்தி நீங்க யோசிக்காதீங்க, ராஜ்யசபா சீட்டு விவகாரம் எல்லாம் இருக்கு, அவங்கள நாங்க பாத்துக்கிறோம். இனிமே நமக்குள்ள நடக்க போற கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் பாஜக டெல்லி சீனியர் புள்ளிகள் கூட மட்டும்தான் இருக்கணும், மற்றவங்க யாரும் இதில் தலையிடக்கூடாது என அடுத்தடுத்து போல்டாக போட்டு உடைத்திருக்கிறார் இபிஎஸ்.